நீங்கள் திருச்சி என்எஸ்பி ரோட் வந்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்களுக்கு தேவையான பர்ச்சேசிங் எல்லாமே நீங்கள் பண்ண முடியும். ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்கத்துலேயே இருக்கிற அந்த என்எஸ்பி ரோட்டில் இருக்கிற வாலஜா காம்ப்ளெக்ஸ் அதுக்குள்ளார வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே வந்தீங்கன்னாக்கா கேஎம்எஸ் பிரியாணி. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா கல்யாண் பிரியாணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னாக்கா இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ், அதாவது பிரியாணி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வான்கோழி பிரியாணி, ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் சைட் டிஷ்ஷஸ் நிறையா இருக்குது. ஸோ இது எல்லாம் என்னென்ன இருக்குது, என்னென்ன ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த KMS ஹக்கிம் கல்யாண் பிரியாணியோட உரிமையாளர் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட அவங்களோட ஹிஸ்ட்ரி, அதாவது இந்த கடை வந்து எப்போ தொடங்கப்பட்டது, என்னென்ன ரெசிபிஸ் கிடைக்குது, ஸோ ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஓகே சார், பேர் சார்? பேர் ஷா. ஒரு 10-15 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கும் சார். முதல்ல சாதாரணமாக தான் ஆரம்பித்தோம். அப்புறம் கல்யாணம், வீட்டு விசேஷங்கள் அதுக்கெலாம் செய்ய போய் நம்ம பிரியாணி டேஸ்ட் பிடிச்சி வாடிக்கையாளர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு சின்ன உணவகம் ஆரம்பித்தோம். பாலக்கரை தான் முதல்ல பேஸ் நமக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக வாடிக்கை விருப்பத்தை இப்போ இந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோன்னா கண்டிப்பாக வாடிக்கையாளரோட ஆதரவு, நம்ம குவாலிட்டி, நம்ம தரம் வந்து ஒரே மாதிரி, நம்ம லோகோலே இருக்கும் தரம் இறைவன் அருளால் நிரந்தரம் சொல்லிட்டு. அந்த தரம் கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். இங்கே என்னென்ன பிரியாணியில் என்ன வெரைட்டிஸ் இருக்குது? பிரியாணி பார்த்திங்கன்னா கல்யாண பிரியாணின்னு நாங்கள் முதல்ல அந்த கடை கடையோட தீமே வந்து பார்த்திங்கன்னா கல்யாண பிரியாணி. அந்த கல்யாண பிரியாணி பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு நம்ம போனோம்னா அந்த விஷயத்தில் வைக்கக்கூடிய ஒவ்வொரு டிஷ்ஷும், ஒரு பிரியாணி இருக்கும், ஒரு ஸ்வீட்டு, அந்த சிக்கன் வெரைட்டி, அது இன்னொரு அடிஷ்னல் வெரைட்டி, இது எல்லாம் ஒரு பேக்கேஜாக நாங்கள் கொடுக்குறோம். இது வேறு எங்கேயுமே கிடைக்காது. இந்த பேக்கேஜை வேறு எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒருத்தர் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த ஒரு பேக்கேஜ், நம்ம ஒரு பிளேட்டில் அந்த பேக்கேஜை நீங்கள் சாப்பிட்லாம். அது ரொம்ப குறைவான விலையில் நம்ம கொடுக்குறோம். நீங்கள் வெளில போய்ட்டு ஒரு பிரியாணி சாப்பிட்றதுக்கும் இங்கே அந்த பேக்கேஜ் சாப்பிட்றதும் ஒரே ரேட்டு தான் வரும். இந்த பிரியாணியில் என்ன வெரைட்டிஸ் இருக்குது? பிரியாணி பார்த்திங்கன்னா லோக்கலில் போகிற ஜீரக சம்பா வெரைட்டி இருக்குது. இப்போ பசவு பிரியாணின்னு சொல்லிட்டு ஒன்று போகிறோம். பசவு பிரியாணி தான் எங்களோட ஸ்பெஷல். அது பசவு பிரியாணி தான் நம்ம நல்லா செய்வோம். சரி, அது என்னங்க அது பசவு பிரியாணி அப்படின்னு? மசாலா லேயர் சார். மசாலாவோட பீசஸ், கறி எல்லாம், மட்டன் எல்லாம் கீழே இருக்கும், மேலே வந்து சோறு இருக்கும். அந்த மசாலாவோட பிரட்டி நம்ம கொடுக்கும்போது அந்த பிரியாணியோட சுவை, உண்மையான சுவை அவங்களுக்கு தெரியும். அந்த பசவுங்க ஸ்டைலு அது அவ்வளோ யாரும் போடுறது, நம்ம தான் திருச்சியில் போடுறோம். அது பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி. அதுக்கப்புறம் வேறு என்னென்ன பிரியாணி? சிக்கன் பிரியாணி தான். சிக்கன் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி இருக்குது, வான்கோழி பிரியாணி. தீபாவளி டைமில் வான்கோழி பிரியாணிலாம் போடுவோம். இந்த வான்கோழி பிரியாணி ரெகுலராக கிடைக்குமா இல்லை தீபாவளி டைமில் கிடைக்கும் சார். தீபாவளி ஆரம்பித்த 15 நாள் முன்னாடியும் தீபாவளிக்கு 15 நாள் பின்னாடியும் போடும். அந்த ஒரு மாதம் கிடைக்கும். அப்போ வந்து இந்த KMS ஹக்கிம் பிரியாணியில் வந்து மெயின் டிஷ் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா அந்த கல்யாண் பிரியாணியை நம்ம தீம் சார். அது KMS ஹக்கிம் கல்யாண பிரியாணி கான்செப்டே அந்த பிரியாணி தான் எங்கள் சக்ஸஸ்க்கு ஆகும். அந்த கல்யாண பிரியாணி ஒரு செட்டாக அது எல்லாருமே வாங்குவாங்க. இப்போ அஃபிஷியலாக நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் பிரியாணி சொல்லணும்னா எங்களுக்கு கல்யாண பிரியாணி கொடுத்துருந்தா நீங்கள் அடுத்த வார்த்தை எதுவுமே சொல்ல தேவையில்லை. அதிலே எல்லாமே எல்லா ஐட்டம்ஸும் வந்துடும். அந்த எல்லா வேர்டுமே, எல்லா மெனுவும் அதில் வந்துடும். கல்யாண பிரியாணி அது செட்டு, ஸ்வீட்லேருந்து கடைசி ஐஸ்கிரீம் வரைக்கும் அதிலே வீடா வரைக்கும் கொடுத்துருவோம் அதிலேயே. ஸோ அதான் கான்செப்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி இல்லாமல் வேறு என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது உங்கள்கிட்ட? எங்களுக்கு பிரியாணி வந்து ஃபஸ்ட்டு பிரியாணி தான் செஞ்சோம். அதுக்கப்புறம் தந்தூரி, சைனீஸு, வட இந்திய, தென்னிந்திய உணவுகள், அரேபியன் ஃபுட்ஸு, கிரில்லு, அல்ஃபகாம் ஃபிஷ்ஷு, அல்ஃபகாம் சவர்மா, இதெல்லாம் நம்ம போடுறோம். அதுக்கப்புறம் தோசை, பரோட்டா, சப்பாத்தி, இதெல்லாம் ரெகுலராகவே நம்ம போகிறோம். இப்போ இது வந்து மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட் ஆகிடுச்சு. இப்போ அதோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படி காலையில் 11 to 11 சார். 11 AM to 11 PM. 11லேருந்து நீங்கள் உங்களுக்கு பிரியாணி ஸ்டாப்பே கிடையாது. நான் கிச்சன், நான் ஸ்டாப் கிச்சன். 11 AM to 11 PM ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதேமாதிரி கூல் ட்ரிங்க்ஸு, ஸோ எல்லாமே ஐஸ்கிரீம், கூல் ட்ரிங்க்ஸ், மில்க் ஷேக்ஸ் எல்லாமே இருக்குது சார் நம்மகிட்ட. டீ, காஃபி வரைக்கும் எல்லாமே. எவ்ரிடே ஒர்க்கிங்? ஆல் டே, வீக்லி 7 days சார். ஆல் டே ஒர்க்கிங் டேஸ். ஓகே. ஸோ நம்ம KMS ஹக்கிம் கல்யாண் பிரியாணியில் நீங்கள் திருச்சிக்கு வந்தீங்கன்னாக்கா, ஸோ நீங்கள் வந்து இந்த பெஸ்ட் பிரியாணி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம KMS ஹக்கிம் பிரியாணி. ஸோ இதை வந்து பார்த்தோம்னாக்கா இங்கே வந்து நம்ம எங்கே இருக்குது அப்படின்னாக்கா NSP ரோடில். நம்ம அந்த NSP ரோடில் நீங்கள் வந்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த ஹக்கிம் பிரியாணியோட ஷாப்போட அந்த போர்ட்ஸ் எல்லாமே. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னாக்கா நீங்கள் எப்பொழுதும் மறக்காமல் சாப்பிட வேண்டிய அந்த கல்யாண பிரியாணி அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டே வாங்கலாம். ஸோ KMSோட அந்த கல்யாண பிரியாணி என்ன அப்படின்றத அவங்க விளக்கமாக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தால் கட்டாயம் சாப்பிட வேண்டிய ஒரு பெஸ்ட் பிரியாணி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா KMS ஹக்கிம் பிரியாணி. தேங்க்யூ சார்.